டே கோயம்புத்தூர் மாப்பிள்ள, உன்னைய மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு நாள் எல்லாரும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறப்ப ரொம்ப இவனை அடிக்கிறாங்களோ பாவம்னு நினைச்சிருக்கேன். ஆனா உன்னை அடிக்கிறதுல தப்பே இல்லை. இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு தானே நினைக்கிறீங்க? முந்தா நேத்து நம்ம தம்பி ராகுல் டிக்கி பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாப்ல. அதுக்கு இங்க அவரோட ஃபாலோவர்ஸும் சரி, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இன்ஃபுளுசர் எல்லாருமே வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்படின்ற ஒரு ஈனப்பிறவி என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, தம்பி ராகுல் டிக்கி ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா தம்பி எப்பவுமே பண்ற மாதிரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோட ஒரு ரீல்ல நார்த் இந்தியன் ஒருத்தர் பேசியிருப்பாரு. அதை ட்ரோல் பண்ற விதமா ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாப்ல. கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம்ல கோயம்புத்தூர் மாப்பிள்ள பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கோயம்புத்தூர் में हिंदी वाला भैया हिंदी बोलेगा तो போன 2024 டிசம்பர் 7ஆம் தேதி போட்ட வீடியோவை தேடி போய் அதுல கமெண்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் ரிப்னு போட்டு ஆல் இஸ் வெல் கோயம்புத்தூர் வில் ரிமெம்பர் யூ அப்படின்னு போட்டுருக்கேன். அந்த பையன் உன்னை ட்ரோல் பண்ணியிருந்தா இதுதான் உன்னோட வன்மத்தை கேட்கறதுக்கான நேரமாடா? ஒரு பையன் இறந்து போயிருக்கேன், அதுல வந்து ஆல் இஸ் வெல்னு கமெண்ட் பண்ணிருக்க. ஆல் இஸ் வெல்க்கு அர்த்தம் தெரியுமாடா? தற்குறி நாயே, எல்லாம் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம்டா. சரி, இந்த நாய் இங்கிலீஷ் தெரியாம இதை போட்டிருக்குன்னு சொல்லி கடந்து போயிடலாம்னு பார்த்தாலும் அவன் போட்டிருக்க வீடியோவை பார்க்கும்போது அவன் தெரியாமலாம் போடல, தெரிஞ்சே போட்டிருக்கான். இன்னொரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த கமெண்ட்டுக்கு 3200க்கு மேல லைக். இப்படி ஒரு ஈனப்பிறவிக்கு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வேற. இப்ப தாண்டா தெரியுது எவ்வளவு டாக்ஸிக்கான சொசைட்டில நம்ம வாழ்றோம். நம்மளோட பரம எதிரியாவே இருந்தாலும் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம வருத்தப்படணுமே தவிர அதை பார்த்து குளிர்காய கூடாது.